ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான போண்டா, ஈஸியான போண்டா, நம்ம இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டே பண்ணுற ஒரு சூப்பரான போண்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம மாவு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லையா, ரெடியாக இருக்கும். அதனால் இந்த போண்டா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சட் சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பசங்க வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல்லேருந்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி மாவு போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யணுன்னு நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முறுமுறுன்னு வெளியே உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவில் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் சூஜி ரவை, அதுனா உப்புமா ரவை, அது போட்டுக்கோங்க. இப்போது இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 கப்பு, அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். அது வந்து நம்ம போட்ட அரிசி மாவும் சூஜி ரவாயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஏன் போடுறோன்னா, அது அங்கங்கே நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜீரணத்துக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லதே ஜீரகம். அதனால் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இதில் எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டேன். நீங்கள் இதில் கட் பண்ண கேரட் போட்டுக்கலாம், அப்புறமா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறமா நீங்கள் மெலிசாக கட் பண்ண கேப்சிகம், குடமிளகா போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் காய்கறி கூட செஞ்சிங்கன்னா சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன போண்டாவாக எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இட்லி மாவு போண்டா வந்து நம்ம வெங்காய சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெங்காய சட்னிக்கு வெங்காயம், காரம், உப்பு சேர்த்து பூண்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.